ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் பண்ணியோ வந்து நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன டவுட் அப்படின்னா, குழந்தைய வச்சுட்டு படிக்க முடியல மேம், வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு படிக்க முடியல மேம், நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல, நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, எப்படி வந்து அதெல்லாமே பேலன்ஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப்கானது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்ல வர அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ அது எல்லாமே நம்மளோட கமிட்மெண்ட் தான் இல்லையா? குழந்தைய பார்க்குறது நம்மளோட கமிட்மெண்ட் தான், அதுக்கப்புறம் வீட்டு வேலை பார்க்குறதும் நம்மளோட கமிட்மெண்ட் தான். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு குறையுமே நம்ம வைக்கிறதே கிடையாது இல்லையா? ஸோ அதை குறையாகவும் நம்ம நினைக்கிறதும் கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு ஒன்றுன்னா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், குழந்தைய பார்த்து தான் ஆகணும், ஸோ ஹஸ்பண்டை பார்த்து தான் ஆகணும், அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதை கமிட்மெண்ட்டாக நினச்சி பண்ணுற நம்மளோட ஆசை கனவு இது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமிட்மெண்ட்டாக நினச்சி நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது. அது வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு பாரமாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இதையும் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆசை அது வந்து நீங்கள் எதுவாக வேணால் இருந்துக்கலாம். அது வந்து உங்களோட கனவாக இருந்திருக்கலாம், இல்லை உங்களோட ஆசையாக இருந்திருக்கலாம், இல்லைனா வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கலாம். ஸோ உங்களோட கணவருக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இல்லை அவரோட பாரத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக, ஸோ நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் ஜாப் போகலாம் அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது, இதுதான் அப்படிங்கிற காரணம் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. எப்படி வந்து குழந்தைங்களை பார்க்கறது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா பார்க்கறது, குழந்தைங்களை டெய்லியும் பார்த்துக்கிறது ஒரு கமிட்மெண்ட்டோ, டெய்லியும் வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டோ, பெரியவங்களை பார்த்துக்கிறது ஒரு கமிட்மெண்ட்டோ, அதே மாதிரி இதையும் ஒரு கமிட்மெண்ட்டாக நினச்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு தனியாக என்னமோ புதுசாக செய்கிற மாதிரியும், இல்லைனா வந்து இதை செய்கிறதால என்னால் அதை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பேசுகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் ஒரு கமிட்மெண்ட்டாக எப்படி வந்து அதெல்லாம் பண்ணுற மாதிரியே இதையும் சேர்த்து பண்ணுங்கள். இதை தனியாக பிரித்து பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, ஸோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனது, ஸோ உடம்பு சரியில்லாமல் போன அந்த கையோடு பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கிய உறவினர் வந்து ஒருத்தவங்க காலமாயிட்டாங்க. ஸோ அதுக்கு போனது, ஸோ அந்த உடம்பு சரியில்லாமையே எல்லாம் போயிட்டு வந்ததால் மறுபடியும் அது உடம்பு கெட்டு படுத்திருந்தது. இது எல்லாமே எனக்கும் நடந்தது. லாஸ்ட்டு 3 வீக்ஸாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சரியாக உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக அதனால் வந்து நான் என்னோடய கமிட்மெண்ட்டை விட்டுட்டேனா அப்படின்னா அதை விட கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்மளோட பேட்சுக்கு அப்படியே என்னென்ன வேணுமோ அந்த பேட்சுக்கு உண்டானது அப்படியே போயிட்டு இருந்தது. அது போக வீக்லி டெஸ்ட் அவங்களுக்கு டான்னு எந்த டைமுக்கு சொன்னமோ அதை அப்படியே கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாம் போயிட்டு இருந்தது. அது போக பிவைக்கும் நம்மளோட இதில் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் என்ன போடணுமோ அதையும் போட்டுட்டு இருந்தேன். ஸோ பேட்சுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 3 வாரம் பயங்கர கஷ்டம் எனக்கும் தான். ஓகேங்களா? ஸோ அந்த இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும், இது இருக்காது அது இருக்காதுன்னெலாம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். காமனாக எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு இதனால் அதை படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, அவருக்காகவே நான் வந்து படித்து வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அவரை நினச்சிட்டு படிங்க, அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும். ஸோ வீட்டு சூழ்நிலைக்கு அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வேலைக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினச்சி படிங்க, கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? இது முடியாது அது முடியாதுங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. குழந்தை இருக்கிறது தான். ஸோ குழந்தைய பார்த்துக்கிட்டே பாருங்கள். ஸோ குழந்தைய பக்கத்தில் விளையாட போட்டுட்டோ, இல்லை வந்து அது படுத்ததுக்கப்புறமோ இந்த மாதிரி அவங்க தொட்டில் ஆட்டும்போதோ இந்த மாதிரி டைமில் படிங்க. ஓகேங்களா? ஸோ படிக்க முடியாத டைமில் வீடியோ ஏதாவது போட்டோ, இல்லை கிளாஸ் ஏதாவது கவனிச்சிட்டோ, வீடியோவில் அதாவது யூடியூப்பில் போட்டோ நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் அது பாட்டுக்கு அது காதில் கேட்டுட்ருக்கும். ஸோ ஹெட்செட் மாட்டினாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் வந்து அந்த வேலையை பார்த்தாலும் சரி, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். நீங்கள் உங்கள் மண்டையில் நீங்களும் யோசிக்காமல் அது வந்து அது பாட்டுக்கு இன்ஹேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மூளை வந்து அபாரமானது, அது வந்து சாதாரணமானது கிடையாது. அதாவது எந்த ஒரு
விஷயமா இருந்தாலும் நம்ம எப்பயோ எந்த இடத்துலையோ கேட்ட மாதிரி இருக்குன்னு ஒரு தோணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? நம்மளை விட அது அதிபுத்திசாலி, அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ காதில் கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களால் வந்து புக் எடுத்து படிக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தாலுமே கிச்சனில் சமையல் பண்ணுற நேரம், குழந்தைய பார்த்துக்கிற நேரம், தொட்டில் ஆட்டுறது, சாப்பாடு விட்டுறது, இந்த மாதிரி டைமெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாமே ஒரு வீடியோவா, ஓகேங்களா? ஸோ ஒரு ஆடியோவா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து லெசனாக அதை பாருங்கள். ஸோ கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு உங்கள் மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டைம் கிடைக்கும்போது புக் எடுத்து படிக்கிறதோ இல்லை வந்து ரீகால் பண்ணுறதோ டெஸ்ட் எழுதி பார்க்கறதோ இந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது அதை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து கண்டிப்பாக யாராலையும் முடியாது. ஏன்னா 3 நேரமும் ஏதோ ஒன்று வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு அப்படிங்கிறது ஸோ ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அப்போ சண்டேவை விட்டுட்டு மற்ற நாள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து முடியும், யாராலையும் முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. இன்னொன்று ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கிற, அதாவது பொண்ணுங்களுக்கு இருக்கிற அளவு கூட பார்த்திங்கன்னா அது இன்னுமே அதிகம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே அதிகம் நமக்கு. ஸோ அந்த இது எல்லாமே யூஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே முடியாது இந்த டைம் அந்த டைம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கஷ்டம்தான், இல்லைன்னா நான் சொல்ல கிடையாது, கஷ்டம்தான், சிரமந்தான். இருந்தாலுமே இன்னும் ஒரு 3 மாதம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 3 மாதத்தை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம் எழுதிட்டோம், நல்லபடியாக எழுதிட்டோம், வேலை வந்துடும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த 3 மாதம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மெனக்கெட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டம்தான், எந்த ஒரு விஷயமே ஈஸியாக கிடைச்சிடாது, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னும் ஒரு 3 மாதம் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 3 மாதம் ஆல்ரெடி கஷ்டப்பட்டதை விட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை தியாகப்படுத்தி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளால் முடியலன்னா யாரால் முடியும் அப்படின்னு நினைங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் குதிர அளவுக்கு வேகமாக ஓடுனீங்க, டைம் இல்லைனா கூட நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் குதிரையை விட வேகமாக ஓடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள் தான், 1 வீக் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அது வந்துடும், அடுத்தடுத்து அப்படியே வந்துடும், எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ 3 மாதம்தான், ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க. ஸோ எல்லாமே தான். ஓகேங்களா? ஸோ இருக்கிற கஷ்டத்து கூட இதையும் சேர்த்து வச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தூசியாக பறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ வேலை கிடச்சிருச்சுன்னா இந்த நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒரு இதாகவே தெரியாது. குழந்தைய பெற்றுக்கிற மாதிரி தான் இல்லையா? ஸோ அந்த வலி வந்து அனுபவிக்கக்கூடிய வலி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலுமே அவ்வளோ பெரிய வலியை அனுபவிச்சுட்டு கூட குழந்தை முகத்தை பார்த்ததுமே அதெல்லாம் மறந்து போயிடுது இல்லையா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நமக்குன்னு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு காதில் கேட்கும்போது நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், நம்ம பட்ட இதுவரைக்கும் அந்த 3 மாதம் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தன்னால் பறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மறுபிரசவம்னு நினச்சிக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். 3 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து அதை சாக்கு சொல்லிக்கிட்டோ இல்லை காரணம் சொல்லிக்கிட்டோ ஓட்டிகிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா? ஸோ குழந்தை இருக்குது, வீட்டை பார்த்துக்கணும், படிக்க முடியல, அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரம் ஒரு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இதனால தான் படிக்க முடியல அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீல் பண்ணுறதுலேயே உங்களுக்கு டைமிங் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபீல் பண்ணுறதெல்லாம் நம்ம அப்புறமே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு படிங்க. 3 மாதம் அப்படிங்கிறது போதும். ஏன்னா ஆல்ரெடி அங்கங்கே தொட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் 3 மாதத்தில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரீகால் பண்ணி படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வேலை வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த ஒரு காரணத்தை தூக்கிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து இந்த டைம் வேலை வாங்கிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நல்லதை சிந்திப்போம், நாளை சந்திப்போம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.